என்னன்னா இன்னொரு மோகன்ஜி என்ன நோக்கம் பண்ணுறானாக்கா, நீ வன்னியர் சமூகத்தை இழிவாக பேசிவிட்டியா, உன்னைய வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பயங்கரமாக சவால் விடுறாரு. இந்த இடத்துல நம்ம யார் பக்கம் நிற்கணும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா சொல்லுங்கள். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இயக்குனர் கோபி நாயனார் அவர்களே. நீ அவங்கள போய் என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் தூண்டி விடுற விதமாக தான் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் சக கட்சிக்காரங்கிட்ட தான் பேசியிருக்கீங்க. ஸோ இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். இது குறித்த ஒரு விளக்கம் ஒருவேளை நீங்கள் பேசியிருந்தால் அதற்கான மன்னிப்பும் கேட்கணும்னு இந்த வீடியோ. யார் வன்னியரினுடைய உண்மையான ஆதரவாளர்? கோபி நாயனாரா, மோகன்ஜி மாதிரியான சாதி வரி கொம்பு தீட்டி தேர்ந்தெடுத்துட்டு போகிற ஒட்டுண்ணிகளா அப்படின்றது வன்னியர் சமூக மக்களுக்கு தெரியும். பார்ப்பன நரிகள் இன்னைக்கு கோபி நாயனார் சொன்னதை சாணக்கியா சேனல் பகிருது. ரைட்டா? புரியுது. மதிவதனி இப்போ ஏதாவது கோபி நாயனாருக்கு எதிராக சொன்னால் அதை பகிர்றதுக்கு ஒரு சில சேனல்ஸ் காத்திருக்கு. அதனால தோழமை சக்திகள்கிட்ட இந்த முரண்பாடு பகைமை முரண்பாடாக மாறக்கூடாது. ஆனால் திராவிட மக்களுக்கு ஏற்படுற எந்த அவமானத்துக்கும் நீ வந்து பேச மாட்ட மதிவதனி மாதிரியான ஆட்கள். ஆனா திராவிட அரசுக்கு எந்த பிரச்சனை ஆச்சுன்னா மதிவதனி பெரிய இந்த இவங்கெல்லாம் வந்து பெரிய அவங்க பேசும்போது உனக்கு எப்படி திரும்ப தெரியும்? அதாவது சூழ்நிலையில் பகுத்தறிவு வேலை செய்யாங்கிற முக்கியமான கேள்வி கேட்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித்துங்களுக்கு ஒடுக்கப்படும் போது வேங்க வயல் ஒரு அவமான சின்னமாக இருக்குது. தலித்து ஒடுக்கப்படும் போது இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக ஒரு அரசு நடந்து கொள்ளுமாயின்னு உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம் ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு இல்லையா? இல்லை, இது அதான் சொல்கிறோம். நீங்கள் திமுக அரசை விமர்சிங்க, அதில் குறைபாடு இல்லை. மதிவதனை வேங்க வயல் ஆதரிக்கக்கூடிய ஆளா? இவங்க யாராவது வேங்க வயலை பற்றி பேசியிருக்காங்களா நீங்கள் பார்த்தீங்களா? உள்ளபடியே நான் கேட்கும்போது கூட ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரியாரிஸ்டுகளால் எனக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அச்சமாக இருக்குங்கிற வார்த்தை புகைப்படத்திலான வார்த்தையோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரோ என்கிற அடிப்படையில் அதை புரிந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு அவர் போயிருக்க வேண்டிய நிலை சரியா? திமுகவுடைய ஆட்சி குறைபாட்டை சொல்லி ஒட்டுமொத்த திராவிட தத்துவத்தை காலி பண்றது, திராவிட கோட்பாட்டை காலி பண்றது, இதன் மூலமாக பார்ப்பனிய சேவை செய்யுது. இப்படிதான் அது மாறுது. நீங்க அப்படி கூட சில முன்வைக்கலாம். இல்ல, இது செய்வார் அவரு. இது சீமான் செய்யற வேலை. கோபி நாயனார்ட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, தோழர் கோபி நாயனாருடைய பார்வையில உள்ள குறை இதுதான். அப்ப உங்களுக்கு மதிவதனினுடைய பாத்திரத்தினுடைய முக்கியத்துவம் ஏன் புரியல? அது ரொம்ப சாதாரணமா தெரியுது. உங்களுக்கு ஆரிய பாசிசத்தை விட திராவிட பாசிசம் கொடூரமானதுன்னு கோட்பாட்டு ரீதியா ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அது ரொம்ப அபத்தமானது. மதிவதனை தொடர்ந்து அந்த பங்கை எடுத்து சிறப்பா செய்யறாரு. அதுலதான் சங்கிகளுக்கு தாங்க முடியல. எப்படியாவது மதிவதனையை டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கோபிநாயனார் தெரியாதான் என்ன? கோபிநாயனாருக்கு தெரியுது. இல்ல, இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, கட்சி பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி வாங்குவதற்காக நிற்பதாக சொல்லுது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீட்டுப்பட்டா கேட்டு போராடும் போது ஏன் வழக்கு போடுறீங்க அப்படின்ற கேள்வி நியாயமானது. அந்த விமர்சனம். ஆனால் அது என்ன சிக்கல்? அடுத்து மாறுது அப்படின்னா. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு தங்கப்பன் அவர்கள். வணக்கம். 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 குறிப்பாக ஒரு இதை பேசணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு நட்பு முரணுக்குள்ளே நடக்கிற விவாதத்தை ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்கலாமே தாண்டி அதை தாண்டி வன்மமாகவோ பகை உணர்ச்சியை தூண்டும் விதமாகவோ பேசுவதை தவிர்க்கலாமேன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு முத்தி ஒரு சூழலுக்கு வந்துருச்சு. குறிப்பாக சோசியல் மீடியாக்களில் அறம் கோபி நாயனாரும் தொடர் மதிவதனிக்கும் இடையே நடக்கிற அந்த ஒரு சர்ச்சைங்கிறது இன்று வேறு மாதிரியான ஒரு வடிவத்தை எட்டியிருக்கிறது. அப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயத்த குறைஞ்சபட்சம் ஒரு நட்பு முரணுக்குள்ளே இந்த முரண் தேவையில்லைங்கிற அடிப்படையில் பேசித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுனால தான் உங்களை அழைச்சிருக்கோம். நடந்த விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி உள்ள சூழல், இன்றைக்கி பாசிசம் தலைவிரித்து ஆடுகிறது, ஒன்றிய அரசு எதிர்த்து மாநில அரசுகள் போராடி கொண்டுக்கிட்டன ஒரு சூழலாம் தாண்டி இந்த நட்பு முரண்கிறது தேவையா? மதிவதனி தோழரும் தெளிவாக பேசக்கூடியவர் தான். அறங்கோபி நாயகன் தோழருமே தோழர் என்று பல இடங்களில் பேசக்கூடிய ஒரு நபர் தான்.
இந்த நட்பு முரண் கூர்மையினருக்கான காரணம் என்ன, நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நட்பு முரணாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது பகை முரண்பாடாக மாற்றிட்டாங்க. பகை முரண்பாடாக மாற்றிக்கிட்டே போகிறாங்க. சரியா நட்பு முரணாக இருக்கிறதா கோபி நயினாரே சொல்கிறாரு. ஆனால் அது ஆரிய பாசிசத்தை விட கொடூரமானது திராவிட பாசிசம்ன்றாரு. எனக்கு திராவிட பாசிசம்னு இவர் என்ன வரையறது சொல்கிறாருன்னு புரியலை. ஆரிய பாசிசம் அப்படின்றது அதுக்கு எல்லாரும் தெரியுமே. அதை விட கொடூரமாக இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, திமுக சமீபத்தில் ஒரு திமுகவை ஆதரித்த கோபி நயினாரை ஆதரித்த ஆதரவாளர்கள் மத்தியிலே கோபத்தை கிளற மாதிரி அல்லது மனக்குறைகளை ரொம்ப அதிருப்திகளை ரொம்ப வந்துட்டு வளர்க்குற மாதிரி சில போக்குகள் நடக்குது. மிக முக்கியமா இந்த யுவராஜ் வழியே வந்துட்டு ஆட்டம் போட்டு போனது. சரிங்களா? அதை யாரும் ஏத்துக்க முடியாது, ஜீரணிச்சுக்க முடியாது. சரிங்களா? அப்புறம் இந்த நெல்லையில ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னாள் எஸ்ஐ ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்ட விஷயம். இப்போ இப்படியான சம்பவங்கள்ல என்ன மக்களுக்கு அதிருப்தியை அதிகரிக்கிற மாதிரி. இப்போ இதை இப்போ ஒரு கோபி நயினார் அவங்க முன்னெடுத்த அந்த போராட்டம் செய்தவர்கள் மீது வழக்கு. அப்போ காவல்துறைக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்றதனுடைய தொடர் விளைவுகள் தான் வச்சுக்கோங்களேன். அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வேடிக்கைக்கு போராட்டம் நடத்துறதும் பள்ளி மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து கையெழுத்து போட சொன்னது ஹராஸ்மெண்ட்டு. அதுக்கு நீங்கள் வழக்கு போடுங்க. நான் எல்லாருக்கும் பொதுவாக நல்லவனாக இருக்கேன்னு சொல்லி எல்லார் மேலேயும் வழக்கு போட்டால் அப்போ கோபி நயினார் அவருடைய கேள்வி நியாயமானதாக இருக்குது. திராவிடம், சமூக நீதி, பொது உடைமை, சமதர்மம் எல்லாத்தையும் பேசுகிறீங்க. அப்புறம் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் உங்கள் அரசு நிற்க மாட்டேங்குது. கட்சி பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதி வாங்குவதற்காக நிற்பதாக சொல்லுது. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் வீட்டுப்பட்டா கேட்டு போராடும் போது ஏன் வழக்கு போடுறீங்க அப்படின்ற கேள்வி நியாயமானது. ஆனால் அது என்ன சிக்கலா அடுத்து மாறுது அப்படின்னா, திராவிடத்தை நோக்கிய கேள்விகளாக இதை மாற்றிக்கிட்டே போகிறாங்க. பெரிய அரசியலை நோக்கிய கேள்வியிலாகவும் மாறுது. இல்லை, இது எங்கே அப்படின்னா திமுக ஆட்சியாளர்களை நோக்கிய கேள்வி. சரிங்களா? ஒரு யதார்த்தம் என்னன்னா, திமுக என்பது ஒரே நேரத்தில் சமூக நீதியும் சமதர்மமும் பேசுது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க தலைவர்கள் இது இதனுடைய இயல்பு முதலாளித்துவ கட்சியாக இருக்கு. செய்கிற விவரம் முதலாளித்துவ செயல். இதுதான் அந்த முரண்பாடு. இதை பேசுறதுக்கு உங்களுக்கு மதிவதனி ஏன் எதிரான டார்கெட்டாக வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிக்கலை உணரணும். என்ன அப்படின்னா, நாம் இன்னைக்கு ஒரு 2 வகையான சூழ்நிலையில் இருக்கோம். திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் அதனுடைய இந்த முதலாளித்துவ கட்சியாக இருக்கிற அதனுடைய பிரச்சனைகளை பூரா விமர்சிக்க வேண்டிய இடத்துல. ஆமா, இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திமுகவை ஆதரிக்கிற அந்த ஒரு தேவை இருக்கு இல்லையா, அது இல்லைன்னு ஒரு குரூப் உருவாயிடுச்சு. திமுகவை ஆனாவுனானா பாஜகவை சொல்லியே ஆதரிக்கணுமா, பாஜகவை சொல்லியே ஆதரிக்கணுமா, இதை ஆரம்பிச்சு வச்சது சீமா. சரியா? ஆனாவுனா பாயசம் வந்துடும், பாயசம் வந்துடும்ன்றீங்க அப்படின்னு இதை அபத்தமா பேச ஆரம்பிச்சது சீமான். இப்ப சீமானுக்கு என்ன அஜெண்டா, எப்படியாவது குறுக்கொலியில முதல்வராக மாறிடணும். அப்ப அதுக்கு என்ன வேணா செய்ய தயார். நான் இதுக்கு மேல கீழ்த்தரமான ஒரு வார்த்தை எனக்கு தெரியல. சீமானை பொறுத்தளவு என்ன வேணா செய்ய தயார். அண்ணாமலையிடம் காசு வாங்குவதற்கும் கையூட்டு பெறுவதற்கும் சீமான் தயார். அப்படி ஒரு தரங்கட்ட அரசியல்வாதி செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பாஜகவுக்கு எதிராக திமுக நிற்கக்கூடிய அந்த ஒரு யதார்த்தத்தை மறுக்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக கயமைத்தனத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய சீமானையும் கோபிநாதையும் அப்படி ஒப்பிட்டு பேச முடியாது. இல்லை, நான் ஒரு லைன் ஒன்றா இருக்கு, அதுதான் பிரச்சனை. நான் தரத்தில் சொல்லலை, ஒரு கோட்பாட்டு லைன் ஒன்று சிக்கலாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒரே நேரத்தில் இப்படி ஒரு 2 டுவெல் பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத பார்க்க தவறுறாங்க. இப்போ ஒரு ஜெனுனான ஒரு கேள்வி அடிக்கடி நம்ம தோழர் ஆலி செந்தில்நாதன் ஒன்று சொல்லுவார். இன்றைக்கு திமுகவை விட்டால் இந்தியாவில் இந்த ஆரிய பாசிச ஆட்சியை எதிர்த்து ஜெனூனாக எதிர்க்கிற கட்சி பெட்டர் ஜெனூன்னா ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் ஜெனூன்னஸ் இல்லை, பெட்டர் ஜெனூன்னஸ்ல
எதிர்க்கிறதுக்கு திமுகவை விட பெட்டரா ஒரு கட்சி காட்டுங்க மாற்று ஒன்று சொல்லுங்கன்ற மாற்று ஒன்று காட்டுங்க அப்படின்னா ஆன்சர் இருக்கா? இடதுசாரிகள்ல இருக்கிறோம், பல்வேறு வண்ணங்கள்ல இருக்கிறோம். ஆனா முதன்மை நீரோட்ட இடதுசாரி இடபிள்யூசி ஆதரிச்சு ஓட்டு போடுறாரு. சமூக நீதிக்கு எதிராக இருக்காங்களே சிபிஎம், ரைட்டா? சமூக நீதிக்கு எதிராக, அதாவது உலகம் அறிஞ்ச கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை. இடபிள்யூஎஸ் மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான சட்டம் கிடையவே கிடையாது. ஆதரிக்கிறவர் சிபிஎம் உடைய மிக மூத்த தலைவர், ஹிஸ்டாரிக்கல் லீடரு. இதுதான் லட்சணம், சரிங்களா? அப்ப ஏன் திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம்னா இதுல இருந்து தான். மதிவதனை தொடர்ந்து அந்த பங்கை எடுத்து சிறப்பா செய்யறாரு. அதுலதான் சங்கிகளுக்கு தாங்க முடியல. எப்படியாவது மதிவதனையை டார்கெட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கோபிநாயனுக்கு தெரியாதான்? கோபிநாயனுக்கு தெரியுது. இல்ல, இப்ப இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, திமுகவினுடைய இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா? திமுக இன்னைக்கு ஒரு ஆரிய பாசிச முதலாளித்துவத்திற்கு எதிராக நிற்க வேண்டிய வரலாற்று காலத்துல அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. அது அவங்க பிரச்சனை மட்டும் இல்ல, தமிழ் தேசியத்திற்கு இன்னைக்கு ஆரிய பாசிசம் முதன்மை முரண்பாடா நிக்குது. நீங்க அண்ணாமலை கட்சி உள்பட ஆரிய பாசிச எதிர்ப்பு உள்ள வரைக்கும் இருக்கு, சரிங்களா? இப்ப என்னன்னா, அதுக்குள்ள பிசி புறம் பூந்த உடனே என்ன ஆகுதுன்னா, இந்த பார்ப்பனர்ல புறம் காலி பண்ணிட்டான், ரைட்டா? தமிழோட குணம் அதா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அது ஒரு கருவி உள்ளிருந்த ஒரு எதிர்ப்பா இருக்கு, ஒரு வரலாற்றினுடைய விழிப்பா இருக்கு. அது வரலாற்று விழிப்புன்னு தான் சொல்ல முடியும். அவன் தெரியாம அந்த அரசியலுக்கு நின்றால் கூட அவன் பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற ஒரு பாலிடிக்ஸ்குள்ள அவன் நுழைஞ்சு இதுக்குள்ள வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த போட்டி, இந்த மோதல் அதிகாரத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய வளங்களை பங்கிடுவதிலும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, சிறுபான்மையினர் அனைத்து சக்திகளும் ஒன்று திரண்டு ஆரிய பாசிஸ்டுகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. வடக்க நடக்கிறது இன்னைக்கு இந்திய அளவில், இந்திய ஒன்றியத்தில் நடப்பது ஆரிய பாசிச ஆட்சி. அது நிறுவப்பட்டிருக்கு. இந்த யதார்த்தத்தை நீங்க மறுதளிச்சீங்கன்னா நாம டோட்டலா ஃபெயிலியர் ஆகும். தோழர் கோபி நயினாரனுடைய பார்வையில உள்ள குறை இதுதான். அப்ப உங்களுக்கு மதிவதனினுடைய பாத்திரத்தினுடைய முக்கியத்துவம் ஏன் புரியல? அது ரொம்ப சாதாரணமா தெரியுது. உங்களுக்கு ஆரிய பாசிசத்தை விட திராவிட பாசிசம் கொடூரமானதுன்னு கோட்பாட்டு ரீதியா ஒண்ணு சொல்றீங்க இல்லையா? அது ரொம்ப அபத்தமானது, சரியா? அபத்தமாக விளையாட்டாக கூட நீங்க கோட்பாட்டை கேவலப்படுத்தக்கூடாது, மலினப்படுத்தக்கூடாது. திராவிட பாசிசம் இன்னைக்கு சொல்லி அவர் கேட்கறதுக்கான அடிப்படை நீ புரிஞ்சு இல்ல. நீங்க திராவிட பாசிசம் அந்த வார்த்தையெல்லாம் ஓகே அப்படி பேசக்கூடாதுங்கிறதெல்லாம் நீ ஒரு கருத்தை வைங்க, தப்பு இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னானாக்க, அதாவது சூழ்நிலையில் பகுத்தறிவு வேலை செய்யாங்கிற முக்கியமான கேள்வி கேட்குறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தலித்துங்களுக்கு ஒடுக்கப்படும் போது வேங்க வயல் ஒரு அவமான சின்னமாக இருக்குது, தலித்து ஒடுக்கப்படும் போது இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக ஒரு அரசு நடந்து கொள்ளுமாயின்னு உங்களுக்கு அவங்க என்ன வித்தியாசம் ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு இல்லையா? இல்லை, இது அதான் சொல்கிறோம். நீங்கள் திமுக அரசை விமர்சிங்க, அதில் குறைபாடு இல்லை. மதிவதனை வேங்க வயல் ஆதரிக்கக்கூடிய ஆளா? இல்ல, அவங்க எடுத்து பேசுறாங்க மதிவதனையும் மணற்கொள்ளைக்கு ஆதரவாளர் கோகுலத்தோட அவங்க கடுமையாக பதிவு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க அப்ப எங்க சிக்கல் ஆகுதுன்னா, மதிவதனையின் மூலமாக திராவிடத்தை ஏன் எதிரியாக்குறீங்க? ஒரு அரசின் குறைபாடு, திராவிடத்தின் பெயரால் வந்த ஒரு ஆட்சியினுடைய குறைபாட்டை பேசுவது என்பது வேறு. திராவிடத்தின் குறைந்த அடுக்கிறது பார்ப்பனியத்தின் லைனுக்குள்ள நீங்க பலியாகிற விஷயமா மாறுது. அப்ப அந்த கருத்தியல் அல்ல பிரச்சனை, சரியா? எல்லோரும் உலக அளவுல எல்லோரும் இடதுசாரி வசனங்களை பயன்படுத்தி தான் வலதுசாரி ஆட்சி செய்யறான். அதனால இடதுசாரித்தனம் என்பது அபாயமானதல்ல. ஹிட்லரே தேசிய சோசலிசம் சொன்னவன். இந்த எல்லையை குழப்புறத ஏற்கனவே இங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காள் சீமான். இப்ப சீமானுடைய வெர்சனையும் கோபிநாயனருடைய வெர்சனையும் பார்ப்போம். சீமான் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, பாஜக உலக மக்களின் எதிரி, ஆர்எஸ்எஸ் மனிதகுல விரோதி அப்படின்னு சொன்ன பிறகு நீ அவனை மனுஷனா கூட எடுத்துக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனா என் தம்பி அண்ணாமலை, அம்மா தமிழிசை, அம்மா தமிழிசை, சங்கி என்பது ஐயர், எங்க இவரு பார்ப்பானை சொல்லி கொடுத்தது எவனடா? ஆமா, இது பார்ப்பான். என்னது என்ன செய்ய பார்ப்பான்? ஒன்றுபடுத்த பார்ப்பான், சமமாக பார்ப்பான், சமமாக பார்ப்பான்.
அடே அவன் பிறவி சனாதனி, அது அவனுடைய தனிநபர் குறை அல்ல, அந்த கம்யூனிட்டியினுடைய பிரச்சனை. அது அவன் சனாதனத்தை பிறவியிலிருந்து போதிக்கிறான். குழந்தைகளுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறான். அப்ப அந்த கருத்தினுடைய பிரச்சனை. அவர்கள் சனாதனிகளாகத்தான் சிந்திக்கிறார்கள். ரைட்டா? அப்ப இந்த சனாதனத்தை கொண்டவர்கள் மனித குலத்தின் விரோதின்னு சொல்லிடுறது. சரிங்களா? இந்த மனித குல விரோத பாசிசத்தை செயல்படுத்தினவன் ஹிட்லர். ரைட்டா? மேடையில் பேசும்போது ஹிட்லரை போற்றி புகழ்ந்து பேசுறது நடந்துட்டு இருக்குல்ல. உலகத்திலேயே கேவலமான அரசியல் சொல்லி செருப்படி வாங்கி உலக மக்களால் காரி துப்பப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தவன் ஹிட்லர். அவனை ஆதரிக்கிறது சீமான். முடிஞ்சாப்ப அப்ப பாசிசம் என்பதை குழப்புவது. ரைட்டா? இங்க வர்றது, இங்க வந்துட்டு எப்படிதான் இந்த இதுக்கு போறது, திமுகவினுடைய விஷயங்களை பூரா திராவிடத்தின் பிரச்சனையாகவே கொண்டு போறது. திராவிடத்தை இலக்கு வச்சு அடிக்கிறது. அப்ப சமூக நீதி, சமதர்மம், பொது உடைமை பேசிய திராவிட சித்தாந்தத்தை காலி செய்வது சனாதன பார்ப்பனியத்தினுடைய இலக்கு. அப்ப திமுகவை சொல்லி திராவிடத்தை காலி செய்யுது. திமுகவுடைய ஆட்சி குறைபாட்டை சொல்லி ஒட்டுமொத்த திராவிட தத்துவத்தை காலி பண்றது, திராவிட கோட்பாட்டை காலி பண்றது. இதன் மூலமாக பார்ப்பனிய சேவை செய்யுது. இப்படிதான் நீங்க அப்படி கூட முன்வைக்கலாம். இல்ல இது செய்வார் அவரு. இது சீமான் செய்யற நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, திமுக ஆட்சி மணல் குவாரிக்கு எதிராக நீங்க போராடி இருக்கிறீங்க, மக்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டிருக்கிறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. இது ஜெனூனான கோரிக்கை, ஜனநாயக கோரிக்கை. அவர்கள் மீது வழக்கு போட்டிருந்தா அது கண்டிக்கத்தக்கது. ரைட்டா? அப்ப இதை திராவிடத்தின் பெயரால் நீங்க செய்யறீங்களா, இது நியாயமான்னு கேட்பது சரி. இப்படி நீங்க கேட்டனால மதிவதனி உங்களை விமர்சிச்சிருந்தா நீங்க அதுக்கு பதில் சொன்னா, மதிவதனி இப்படி எந்த விதத்திலும் திமுகவை நாம் காப்பாற்றணும், கோபி நயினார் இதுக்காக கூட குறை சொல்லலாமான்னு மதிவதனி எதுவும் பேசணும் இல்லையா? அப்ப எந்த விதத்திலையும் வராதவரை நீங்க ஏன் இழுத்து எதிரியா மாத்துறீங்க? வேங்கவேலுக்கு எங்க போனீங்கன்னு கேக்குறீங்க. இதுக்கு மணல் குவாரி விஷயங்களுக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்க, எப்படியாவது இந்த மும்மொழிக்கு எதிராக பேசுவாங்க, மற்றதுக்கு எதிராக பேசுவாங்க, இதை பேச மாட்டாங்க அப்படின்னா அதான் கேட்குறேன். மணல் குவாரியினுடைய ஆதரவாளர்கள் அவங்கள நீங்கள் விட்டுறீங்க. சீமான் மணல் குவாரி எதிர்ப்பார், வைகுந்தராஜன் வீட்டு விசேஷத்தில் ஆஜராவார். அப்படி திருட்டு பயில்களை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஆனால் மதிவதனியை நீங்கள் பேசுகிறீங்கன்னா மதிவதனி மணல் கொள்ளையை ஆதரிச்சாப்லையா? ஆதரிக்கிறாங்களா? தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறையை ஆதரிக்கிறாங்களா? அப்ப இதுதான் தேவையில்லாது. இல்லை, இதை குழப்பக்கூடாதுன்னு சொல்றோம். புரியுது. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வார்த்தை உள்ளபடியே நான் கேட்கும்போது கூட ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பெரியாரிஸ்டுகளால் எனக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அச்சமாக இருக்குங்கிற வார்த்தை புகைப்படத்திலான வார்த்தையோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரோ என்கிற அடிப்படையில் அதை புரிந்து கொள்கிறேன். அந்த அளவுக்கு அவர் போயிருக்க வேண்டிய நிலை சரியா? திமுக காரங்க கூட நிச்சயமாக அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக சீமான் பேசாத பேச்சுகளில் பெரியார் பற்றி அப்போ கூட யாருமே அந்த ஒரு எல்லைக்கு யாரும் போனதில்லை. ஏன் அவர் மீது கல்லறி கூட வேற்ற செருப்பை கூட இருந்ததில்லை. ஒரு கொலை என்ற அளவு போகும்போது ஒரு சின்ன நெருடல் ஏற்படுகிறது. அவர் ஒருவேளை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரா? நம்ம ஒரே வேண்டுகோள் தான் வைக்கிறோம். திராவிட இயக்க தோழர்கள் இல்ல அல்லது உண்மை இருக்கான்னு, திராவிட இயக்க தோழர்கள், பார்ப்பனியத்தை எதிர்த்த சமூக நீதியை ஆதரிக்கக்கூடிய தோழர்கள், நீங்க எந்த கட்சியில் இருந்தாலும் சரியா, ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கிற கோபி நயினார் தோழமை சக்தி. அதில் யாருக்கு மாற்று? கோபி நயினார் தோழரை, அவருடைய கருத்துக்களை ஆதரிக்கக்கூடிய தோழர்கள் யாராக இருந்தாலும் திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி கருத்தியல் கோட்பாடுகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் தோழமை சக்தி. அதனால அடிப்படை புரிதல், யாரு யாரையும் கருத்தியல் ரீதியா விமர்சிக்கலாமே தவிர உடல் ரீதியா தாக்குவேன்னு சொன்னா நீங்க பார்ப்பன நரிகளை மகிழ்விக்க காத்திருக்கிறீர்கள். பார்ப்பன நரிகள் இன்னைக்கு கோபி நயினார் சொன்னதை சாணக்கியா சேனல் பகிருது. ரைட்டா? புரியுது.
மதிவதனி இப்போ ஏதாவது கோபிநாயனாருக்கு எதிராக சொன்னால் அதை பகிர்றதுக்கு ஒரு சில சேனல்ஸ் காத்திருக்கு. அதனால தோழமை சக்திகள்கிட்ட இந்த முரண்பாடு பகைமை முரண்பாடாக மாறக்கூடாது, இது உரையாடலாக மாறணும். அது மட்டும் இல்லை, கோபிநாயனார் போன்ற தோழர்கள் கோட்பாட்டு ரீதியாக திராவிட பாசிசம்னு ஒன்று இல்லாத ஒன்றை ஒரு வார்த்தையெல்லாம் கிளறி விடுறது அப்படின்றது பார்ப்பனிய பாசிசத்துக்கு சேவை செய்கிற வேலை. சரியா? அப்போ நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக, அதை அவர் தெரிஞ்சு செய்ய மாட்டார்ல. இல்லை, அதான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சு செய்யலைன்னா உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க. சரியா? அவர் ஆடியோக்குள் வேற யார் நமது நண்பர்கள்ன்றதுல உறுதியாக இருங்க. அதாவது இன்னைக்கு பல்வேறு தரப்பில் அரசியல் பேசுகிறோம். எம்எல் அரசியல் பின்னணியில் நம்ம இருக்கிறோம், ரைட்டா? புரியுது. தலித் அரசியல் பின்னணி கொண்ட தோழர்கள் இருக்காங்க, பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க, இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்த ஆரிய பகையை, பார்ப்பனிய முதலாளித்துவத்தை எதிர்க்கிற, பாசிசத்தை எதிர்க்கிற ஒரு போராட்டத்தில், யுத்தத்தில் நிற்கிறோம். இது ஒரு அரசியல் யுத்த களம். சரியா? இந்த யுத்த களத்தில் முதன்மை எதிரி யாரு அப்படின்றதுல தெளிவு இருக்கணும். முதன்மை எதிரிக்கு எதிராக நம்முடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படணும். அதாவது கருத்தியலாக 100 விஷயங்களில் மாறுபாடுகள் முரண்பாடுகள் உண்டு, ரைட்டா? அது முழுக்க உரையாடலுக்கானது, பொதுவெளி அல்ல. அது நமக்குள்ளான விவாதத்துக்கானது, உரையாடலுக்கானது. நீங்கள் கருத்தியல் ரீதியாக எழுதுங்க, புத்தகம் போடுங்க, இது பண்ணுங்க, அதெல்லாம் இஷ்யூ இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, பகைமை முரண்பாடாக மாத்திர மாதிரி கருத்துக்களை சொல்கிறது, அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்நிலைக்கு தள்ளுவது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த இப்போ அருந்ததிர் விஷயம் ஏன் உள்ளுக்கு வருதுன்னு தெரியல, டெவலப் பண்ணுறாங்களா? இதை சுற்றி விட்டு இதுக்குள்ளே வேடிக்கை பார்க்குற ஒரு போக்கெல்லாம் வருது. அதனால் என்னென்னா, மாறுபாடுகள் இருக்குது எல்லாத்துலேயுமே, அந்த நட்பையும் தோழமையும் பராமரிக்கணும். ஓகே, இது ஒரு கேள்வி. இதில் இன்னொரு விஷயமும் நடக்குது. இப்போ என்னென்னா, இந்த டிபேட் உருவகம் போயிட்டு இருக்கும்போது கோபிநாயனார் பேசக்கூடிய ஆடியோக்கள் நிறையா வெளியிடப்படுது. கொஞ்சம் ஒரு உணர்ச்சி போட்டு பேசுகிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் அந்த ஆடியோக்களை வைத்து புது புது சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்க அந்த நட்பு முறைங்கிறது முழுக்க பயமுறையாக கூர்மைப்படுத்தப்படுதுங்கிறது மட்டும் பயங்கரமாக தெரியுது. அதை கட்டுப்படுத்த வேண்டும், மட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விவாதமே நம்ம ஏற்பட பண்ணியிருக்கோம். விஷயம் என்னென்னா, இன்னொரு மோகன்ஜி என்ன நோக்கம் பண்ணுறானாக்கா, நீ வன்னியர் சமூகத்தை இழிவாக பேசிவிட்டியா, உன்னைய மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பயங்கரமாக சவால் வர்றாரு. இந்த இடத்துல நம்ம யார் பக்கம் நிற்கணும் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இல்லை, இப்போ மோகன்ஜி கேட்டு உடனே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே அப்படியே பயங்கரமான நியாயத்தை மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மோகன்ஜி யாருன்னு தெரியும், அவர் படம் என்ன சொல்லும்னு தெரியும், அது எவ்வளோ டுபாக்கூர் கோபிநாயனார் படம் என்ன சொல்லணும்னு தெரியும், கோபிநாயனார் சினிமா என்ன சொல்லணும்னு தெரியும். அதனால மக்களுக்கு தெரியும் யார் வன்னியரினுடைய உண்மையான ஆதரவாளர். கோபிநாயனாரா மோகன்ஜி மாதிரியான சாதி வரி கொம்பு தீட்டி தேன் எடுத்துட்டு போகிற ஒட்டுண்ணிகளா அப்படின்றது வன்னியர் சமூக மக்களுக்கு தெரியும். கோபிநாயனாருடைய குரல் அது ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்கான குரல் அப்படின்றதும் அவரை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். அதனால் இந்த மாதிரி சிண்டு முடித்துகள் சில்லற பசங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, கோபிநாயனாருமே பொது வெளியில் நீங்கள் கருத்து சொல்ல வந்த பிறகு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட தராதரம் இல்லாத வார்த்தைகளில் பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு அவருடைய லாங்குவேஜில் பேசணும் அப்படின்றதை முடிந்த அளவு தவிர்க்கலாம். இன்னொன்று, சேரில் இறங்கி சண்டை போட்டிங்கன்னா சேருக்கு தான் போகணும். அதனால் அந்த மாதிரி ஆட்கள் அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி வாதங்களை கோபிநாயனாருமே தவிர்க்கலாம். ஏன்னா இப்போ கோபிநாயனார் பேசிட்டாருன்றது ஏன் வாதமாகுதுன்னா, அவருக்கு ஒரு பொறுப்பான இடம் வந்துருச்சு, சினிமா ரீதியாகவும் சரி, ஒரு அடையாளமாக அறியப்படுறாரு. அதனால அவருக்கு தான் பொறுப்புகள் இருக்குது. ஃபோன் பண்ணி பேசக்கூடிய பலருக்கு அந்த பொறுப்புலாம் கிடையாது. அதனால் தேவையில்லாத சர்ச்சைகளை இவரை தவிர்த்துக்கலாம் அப்படின்றது நம்முடைய கருத்து. ஓகே, இதை ஒரு பொது வெளியில் வைக்கிறோம். 2 பக்கம் உள்ள முரண்களும் பேசியிருக்கிறோம். ஒரு பெண் ஆளுமையாக தொடர்ந்து தன் மேடைகளில் ஓரளவுக்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிற மதிவதனி தோழரையும் பேசியிருக்கிறோம். இல்லை, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நாம் இருப்பது ஒரு அரசியல் யுத்தத்தில். இன்னொரு டேஞ்சரை எல்லாருமே
தலித் இயக்கமாக இருக்கட்டும், தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கட்டும், புரட்சிகர இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லாரும் உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவில் ஆரிய முதலாளித்துவ பாசிச ஆட்சி நிறுவப்பட்டிருக்கு. இப்பயும் நடக்குது. நான் இப்போ ஒரு விதமாக சேர்த்து சொல்லிடுறேன். நான் இப்போ உதாரணத்துக்கு டீல் எலிமினேஷனாக இருக்கட்டும், தொகுதி மரியாதை பெரும் பேசுகிறாங்க, இந்தி திணிப்பு பெரும் பேசும் போல இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய அதாவது தமிழ்நாட்டுக்கான இறையாண்மையை கேள்விக்குள்ளாகும் போது ஓரளவுக்கு திமுக அதை நின்று போராடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயாவது இஸ்யூ பேஸாக ஆதரிப்பு எதிர்ப்பு நிலைக்கு வரலாம் இல்லையா? அதையும் தாண்டி இது விவாதமாக காரணம் இன்னைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிடத்தை உறுதியாக பற்றி கொள்ளக்கூடிய கட்சிகள், பிரிவினர் எல்லாரும் ஒன்றாக நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சரிங்களா? திமுக அதனுடைய பின்னணி, அதனால் வரக்கூடிய குறைபாடுகளை விமர்சிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால இந்த 2 பாத்திரத்தையும் நம்ம மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஜனநாயக கோரிக்கைகளில் எங்கெல்லாம் திமுக செய்ய தவற விஷயங்களில் குறைபாடுகளை சுட்டி காட்டி போராட வேண்டிய கடமை இருக்குது. அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி என்பதை ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களினுடைய ஒருங்கிணைந்த கூட்டணியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அவ்வளோ பெரிய டர்ன் அவுட்டில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்த இந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னா, அது அதற்கு முன்னால் 10 ஆண்டு காலம் பாஜக ஆடிய ஆட்டம், தமிழ்நாட்டில் அதற்கு இருந்த ஜால்ரா போக்கு, இதற்கு எதிரான மக்களுடைய கொந்தளிப்பு, ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாகவும் கூட வந்த மக்கள் அரசியல் எழுச்சியினுடைய ஒரு வெற்றின்னு தான் அதை பார்க்கணும். அப்போ இதை காப்பாற்றுற இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய எழுச்சியினுடைய தொடர்ச்சியாக நான் அது தமிழ்நாட்டின் நலன்கள், தமிழ் தேசிய நலன்கள்னு ஒரு அரசியல் விழிப்பு எழுந்திருக்கு. அதை தான் பல்வேறு நாய்கள் வாயில் கிடச்ச தேங்காவாக கடிச்சு கொதறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த இதை பொறுப்புள்ள தோழர்கள், பல்வேறு நயினார் மாதிரியான தோழர்கள் இந்த ஒற்றுமையை காப்பாற்றுற பொறுப்பும் நமக்கு இருக்கின்ற இடத்துல இருந்து இதை ஒன்றா நிற்கிறோம். மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, யுத்தத்தில் மிக முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லட்சியமும் வழிமுறையும். லட்சியத்தில் இலக்கும், வழிமுறைகளில் நண்பர்களுடைய ஒற்றுமையும் தான் லட்சியத்தில் வெற்றியை நோக்கி அழைச்சிருச்சிடும். அதனால் என்னென்னா, ஒரு பொது ஸ்ட்ராட்டஜியில் எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்முடைய முதன்மை எதிரி இன்னைக்கு பாஜக பாசிச ஆட்சி. அது அரசியல் சட்டத்தினுடைய ஆட்சியவே ஆட்டங்காண வைக்குது, அழிக்க துடிக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த இடத்துல திமுகவை ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் குறைபாடுகளை சுட்டி காட்டுவோம். நீங்கள் விடுதலை புலிகளை வழிகாட்டுறீங்க, மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னா, விடுதலை புலிகள் உள்பட உலகின் புரட்சிகர இயக்கங்கள் எல்லாம் மார்க்சியத்திலேருந்து எடுத்துக்கிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்சினுடைய அவர் பொது உடைமையை சொன்னார், உபரி மதிப்பு கோட்பாட்டை சொன்னார், கம்யூனிசத்தை சொன்னார், சோசலிசத்தை விளக்குனார் என்பது மட்டுமல்ல, லெனினிசமாக அது வளர்ச்சி அடைஞ்சது, ஸ்டாலினிசமாக அது வளர்ச்சி அடைஞ்சது, மாவோயிசமாக வளர்ச்சி அடைஞ்சதுல ஒரு தொடர்ச்சி இருக்கு. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, லெனின் தான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினாரு. முதன்மை எதிரி யாரு? முதன்மை லட்சியம் என்பது அரசியல் லட்சியம். அந்த அரசியல் லட்சியத்துக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி, இயக்கம், கூட்டணி, ஐக்கிய முன்னணி எல்லாம். அதை நோக்கிய கோட்பாடுகள், மூலவுத்தியும் செயலுத்தியும் சொல்லி புரட்சியாளர் ஸ்டாலின் தொகுத்த கோட்பாடுகள், புரட்சியாளர் மாவோ தொகுத்த கோட்பாடுகள், புரட்சியாளர் ஹோசிமின் அவருடைய தலைமையில் ஜெனரல் கேப் தொகுத்த இராணுவ கோட்பாடுகள், இதெல்லாம் தான் விடுதலை புலிகள் சிலபஸில் இருந்துச்சு. புரியுது ரைட்டா? அப்போ என்னன்னா, இந்த விஷயங்களை உள்வாங்கிக்கல அப்படின்னா நடைமுறையில் நம்ம தோத்து போயிடுவோம். ஒரு பொது அரசியல் லட்சியத்தை நோக்கிய செயல் உத்தி நடைமுறையாக நாம் யார் நண்பர்கள் ஒன்றா கூடி யாருக்கு எதிராக போராடுறோன்றதுல தெளிவில்லை, இந்த டாக்டிக்ஸ்லேயும் தெளிவில்லை, ஸ்ட்ராட்டஜிலையும் தெளிவில்லைன்னா நம்மளுடைய அரசியல் என்பது குழப்பமான திசைக்கு போயிடும், சிதறன்று
போறதுக்கு வழிவகுக்கும். அதாவது சொல்றீங்க. அதனால நாம் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாஜக ஆட்சியை ஒழிக்கிற வரையில் நாம் ஒரு இரட்டை சவாரி தான் செய்ய வேண்டியிருக்கு. ஒன்று, திமுகவை உறுதியாக, கூட்டணியை உறுதியாக ஆதரிப்பது எது வரைக்கும், அவங்க பாஜக பாசிச எதிர்ப்புல உறுதியா இருக்கிற வரைக்கும். ஓகே. அதற்கு மாறுபாடாக யார் போனாலும் தூக்கி எறிய வேண்டியது. இதுதான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய குறி. அதே நேரத்தில் ஒன்றுபட வேண்டியவங்க எல்லாரும் அவருடைய குறைபாடுகளை விமர்சிக்கிற பொறுப்புணர்வும் நமக்கு இருக்கு. விமர்சிக்கலாம். இந்த அஜெண்டாவை கொண்டு எல்லாரும் நம்ம ஒன்னா நிக்கணும் அப்படின்னு சொல்ற வேண்டுகோளாக தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சாட்சி மனநிலையை உரையாடுக்கும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியே பெரியாரிய தோழர்களுக்கும் இடதுசாரி தோழர்களுக்கும் ஏன் திமுக ஓட்டரசி கட்சிகளுக்குமே பார்வைகளுக்கு விடுகிறேன். இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதச் சொல்ல அரங்கத்துக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.